வணக்கம் நண்பர்களே. சேகர் பாபுவை அடித்து துரத்திய ஸ்டாலின். ஒரு வார பயணமாக கர்நாடக மாநிலம் கூர் பகுதிக்கு சென்று ஓய்வு எடுத்துட்டு சென்னை திரும்பியிருக்காரு ஸ்டாலின். மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன் ஆகியோரும் சென்றிருக்காங்க. இவர்கள் சென்ற மறுநாள் திமுக பொருளாளர் டிஆர் பாலுவும் சென்றிருக்கிறார். மகன் மற்றும் மருமகனுடன் ஸ்டாலின் கூர் பயணம் எதற்காக என்று மத்திய மாநில உளவுத்துறைகள் மண்டையை பிச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் மாநில உளவுத்துறையால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியலனாலும் மத்திய உளவுத்துறைக்கு பல ரகசியங்கள் வெளியாயிருக்கு. அதாவது இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூர்க் பகுதியில் திமுகவின் அறக்கட்டளைக்கு சொந்தமான சில சொத்துக்கள் உண்டு. அந்த சொத்துக்கள் அடங்கிய ஒரு ஹெல்ட் ஹவுஸில் தான் ஸ்டாலின் தங்கியிருந்தார். மகன் மருமகன் பொருளாளரிடம் கலந்தாலோசனை நடத்திய ஸ்டாலின், தேர்தலுக்காக ஒவ்வொரு அமைச்சரிடமும் குறிப்பிட்ட தொகையை கொடுத்திருக்கிறோம், அப்படி இருந்தும் எப்படி இந்த தோல்வி என்று தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஸ்டாலின். அதற்கு சபரீசன், ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்மை ஏமாற்றியது ஒரு புறம் என்றா, அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் நம்மை ஏமாற்றியது மற்றொரு புறம். அதிகாரிகளை விட்டு தள்ளுங்க, ஆனால் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஏமாற்றியது தான் ஜீரணிக்க முடியல என ஆதங்கமாக பேசியிருக்கிறார். அப்போது பேசிய உதயநிதி, எனக்கும் இப்படிப்பட்ட தகவல்கள் கிடைச்சிருக்கு. அமைச்சர்களும் பலரும் அவரவர் தொகுதியில் அவர் ஜெயிக்க வேண்டும் என்பதில் தான் அக்கறை காட்டியிருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில் கட்சியினரை ஜெயிக்க வைக்க முயற்சிக்கலை. அவர் ஜெயித்தா நமக்கு போட்டியாக வந்து விடுவாரோ, இவர் ஜெயித்தா போட்டியாக வந்து விடுவாரோ என்று திட்டமிட்டு அரசியல் செஞ்சுருக்காங்க. எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என பகிர்ந்தளித்து பிளான் போட்டு கொடுத்தோமோ அதன்படி செலவு செய்யலை, எல்லாத்தையும் அமுக்கி கொண்டாங்க என்று கோபத்தோடு சொல்லியிருந்தார். அப்போது பொருளாளர் டிஆர் பாலு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என கேட்க அவர் விவரமாக சொல்லியிருக்கார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கார் ஸ்டாலின். காரணம், ஒவ்வொரு தொகையும் மிக கணிசமான ரொம்ப அதிகமான தொகை. இதையடுத்து கொடுக்கப்பட்ட தொகையை சுருட்டி கொண்டவர்கள் என யார் யார் மீதெல்லாம் சந்தேகம் இருந்ததோ அவர்களை தொடர்பு கொண்டு பயங்கரமாக திட்டியிருக்காரு ஸ்டாலின். சென்னையில் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் தொடங்கி தாமோ அன்பரசன், ஏவாவேலு, மூர்த்தி, கேஎன் நேரு, கோவி செழியன், அனிதா ராதாகிருஷ்ணன், திட்டக்குடி கணேசன் என 22 அமைச்சர்களுக்கு சம டோஸ் கொடுத்திருக்காரு ஸ்டாலின். அதே போல் மாவட்ட செயலாளர்களுக்கும் டோஸ் இருந்திருக்கு. சேகர் பாபுவிடம் கொளத்தூர் தொகுதியில் நான் தோற்பேன் என உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அதை பற்றி நீ உனக்கு கொஞ்சமும் கவலை இல்லை, உன் தொகுதியை மட்டும் பார்த்து கொண்டாய். வட சென்னையில் உன்னை தவிர வேறு யாரும் வளர்ந்து விடக்கூடாது என கங்கணம் கட்டி கொண்டு சதி செய்துகிறாய். இத்தனைக்கும் நீ என்ன கோட் பண்ணாயோ அதை முழுமையாக தானே உனக்கு கொடுத்தோம், அப்படி இருந்தும் துரோகம் செஞ்சிருக்கார் என கொந்தளித்து பேசினார் ஸ்டாலின். அதே போல் அமைச்சர் ஏவாவேலுவும் இதே ரீதியில் டோஸ் கொடுத்தாரு ஸ்டாலின். உனது கண்ட்ரோலில் 65 தொகுதிகள் இருந்தது, அதில் 6 தொகுதிகளில் தான் கட்சியை ஜெயிக்க வச்சிருக்க. இது சரியானா? இந்த லட்சணத்தில் கட்சியின் பொது செயலாளர் பதவி கேட்டு என்னிடம் நச்சரிக்கிற என சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சுட்டி காட்டி கோபத்தோடு பேசியிருக்காரு ஸ்டாலின். மேலும் கொடுக்கப்பட்ட தொகைக்கு உண்மையான கணக்குகளை காட்டுங்க, அதில் பொய்யான தகவல் இருந்தால் நான் நானாக இருக்க மாட்டேன் என ஸ்டாலின் எச்சரிக்கை செஞ்சிருக்கார். கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட தொகைக்கும் அவர்கள் காட்டப்போகும் தொகைக்கும் வித்தியாசம் இருந்தால் மீதி தொகையை கட்சி கணக்கில் காட்ட சொல்ல திமுக தலைமை திட்டமிட்டிருக்காங்க. தேர்தல் தொடர்பான கணக்கு வழக்குகளை ஆராய்ந்த பிறகு கட்சி ரீதியான செய்ய வேண்டிய மாறுதல் குறித்தும் கூர்க் சந்திப்பில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது என உளவுத்துறை வட்டாரங்கள் தற்போது கிடைச்சிருக்கு. மேலும் எந்தெந்த அமைச்சர்கள் சிக்குவார்கள் என தற்போது அரசியல் விவாதம் இருந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.